தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மெயினாக இன்றைக்கி ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, என்டிஏ தரப்புலேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம கொடுத்த வீடியோவில் நேற்று என்ன பண்ணியிருந்தாங்க, மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி ஜூலை 6ஆம் தேதி நமக்கு நீட்டுடைய ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணை எல்லாமே வருது. ஸோ அதற்குண்டான அஃபிடேவிட் சுப்ரீம் கோர்ட்டு என்டிஏ கிட்டேயும் அதே போல் மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும் பதில் மனு கேட்டிருந்தாங்க. அதற்கு தான் நேற்று மத்திய அரசாங்கம் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் திரும்ப வைக்கிறதுக்கு நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் நடத்துவது அப்படின்றது பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க மத்திய அரசாங்கம். ஸோ இப்போது என்டிஏ தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூ அப்படின்னு சொல்கிறது, இந்த ஃபைல் அதாவது இந்த நீட் ஸ்கேம் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இருந்தது. அதுவும் குறிப்பாக அவங்க எந்த ஏரியா சொல்கிறாங்க அப்படின்னா, கோத்ரா, பாட்னா இங்கே மட்டும்தான் அந்த இஷ்யூ அதிகமாக இருந்தது. பேன் இண்டியாவில் இல்லை, இந்தியா முழுக்க அந்த இஷ்யூ கிடையாது. இதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த இஷ்யூ நடந்ததுனால அங்கே மட்டும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்குண்டான ஆக்ஷன்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இதற்காக பேன் இண்டியா ஃபுல்லாக நீங்கள் திரும்ப எக்ஸாம் வைக்கணும் அப்படின்றது சாத்தியமில்லை. சாத்தியம் உண்டு, பட் அது நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க ஒரு பதில் மனு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்ககிட்ட என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு வாங்கிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நகர்வுகள் நமக்கு ஜூலை 8ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க இறுதி முடிவை அனௌன்ஸ் பண்ணணும், எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம். ஸோ அதற்காக என்டிஏ தரப்புலேருந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை எதிர்பார்க்கறதுக்காக தான் இதை அவங்க கேட்டிருந்தாங்க. அதற்கு தான் என்டிஏ தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட பாட்னான்னு அதாவது குஜராத்தில் கோத்ரா அப்படின்ற இடத்துல இந்த இஷ்யூ நடந்தது. இதனால் பேன் இண்டியா முழுக்க எக்ஸாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படி எக்ஸாம் நீங்கள் வைக்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இவங்க பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயமாக இன்றைக்கி பரபரப்பான ஒரு நியூஸாகவும் போயிட்டுருக்கு. ஸோ ஜூலை 8ஆம் தேதி நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம் இருக்குமா இல்லையா, எக்ஸாம் இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரிய வரும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஜூலை 6ஆம் தேதி நமக்கு ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க. அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.